மாத்தளை மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களை கைப்பற்றியுள்ள போதிலும் 50 வீதத்துக்கும் குறைவான வீதத்தையே, அதாவது 40.64 வீத வாக்குகளையே பெற்றுக் கொண்டுள்ளது. 6 ஆசனங்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. 22 ஆசனங்களை கொண்டுள்ள மாத்தளை மாநகர சபையில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? தேசிய மக்கள் சக்தி கட்டாயமாக அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கும் என்பதுடன் எதிர்க்கட்சிக்கு இது கனவு மாத்திரமே என புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சரும் தேசிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கமகிதிர திசாநாயக்க தெரிவித்தார். பலாத் பாலனாயத்தன 266 265 உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதிகாரத்தை ஸ்தாபிப்பதற்காக நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. மிகவும் முக்கியமான மாத்தளை மாவட்டத்தில் மாத்தளை மாநகர சபை போன்ற இடத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் அனைத்து விடயங்களையும் தயார்படுத்தியுள்ளோம். ஆகவே பிளவுபட்டுள்ள எதிர்க்கட்சி தற்போது செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் பல்வேறு இடங்களில் உள்ள வெவ்வேறு குழுக்களை இணைத்துக் கொண்டு பிரதேச சபைகளை நகர சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முயற்சிக்கின்றனர். எனினும் அது அவர்களுக்கு கனவு மாத்திரமே என நாம் நம்புகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி என்ன கூறுகின்றது? மாத்தளை மாவட்டத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயவர்தனவிடம் நாம் வினவினோம். மாநகர சபையை ஸ்தாபிப்பது தொடர்பில் ஏனைய கட்சிகளுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் மாத்தளை மாநகர சபையை ஸ்தாபிப்பதே தமது எதிர்பார்ப்பு என அவர் கூறினார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிலைப்பாடே இது. மாத்தளை மாநகர சபையை பொறுத்தவரையில் அதனுடைய ஆட்சியை அமைப்பதற்கு அவர்களுக்கு இரு கட்சிக்காரர்களுக்கும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் இருக்கிறது. அரசாங்கத்தோடு இணைந்தால் எங்களுக்கு பிரதி முதல்வர் பதவி தருவதாக அவர்களும் கூறியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி வரிசையிலும் பிரதி முதல்வர் பதவியில் தருவதாக கூறியிருக்கிறார்கள். எம்மை பொறுத்தவரையில் பிரதி முதல்வர் என்பது ஒரு கௌரவ பதவி சமூகத்துக்கு. அந்த அடிப்படையில் இந்த முறையும் நாங்கள் ஒரு பிரதி நகர முதல்வர் ஒருவரை உருவாக்குவதற்கு எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையில் இடம் இருக்கிறது. ஆனால் அது மாத்திரமல்ல எங்களுடைய கோரிக்கை, நகரசபையில் பிரதி முதல்வர் பதவி பெறுவதோ அல்லது மேயர் பதவி பெறுவதோ எங்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம். அதற்கப்பால் மாத்தளை மாநகர சபையோடு இணைந்த மலையகத்தை எங்கெங்கு எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் பேச வேண்டும், என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்பதை இதை ஒரு காயாக துரும்பாக வைத்து நாம் அங்கேயும் எவற்றை பெற வேண்டுமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பேச்சுவார்த்தையில் நாம் பேரம் பேசுவோம்.